வீட்ல ரஸ்க் இருந்தது. அத வச்சு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு வீடியோல ஒண்ணு பார்த்து செஞ்சிருந்தேன். டேஸ்ட் செம்மையா இருந்தது. அத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பேஜ்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, அத நல்லா தண்ணீல கலக்கிக்கோங்க. இத நாம வந்து அந்த பால்ல சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கையெடுக்காம நல்லா கலறி விடுங்க. அப்பதான் நமக்கு கட்டி இல்லாம வரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு, நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதில் இந்த ரஸ்க்கை வந்து 2 உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் செஞ்சு வச்சுருந்து பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றிக்கிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம ரஸ்க்கை உடச்சி ஊற்றிக்கிறோம். இப்படியே வந்து லேயர் பை லேயராக வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரஸ்க்கை வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது நட்ஸ் வந்து தூவி விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சிருந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பேஜில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching.